ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலைக்காய் பரீட்சைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து 22லேருந்து 26 வரைக்குமே நடக்கிற ஒரு பெரிய திருவிழான்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால் வந்து நைட்டு போகலான்னு சொல்லிட்டு, எப்போவுமே நாங்கள் வந்து நைட்டு தான் மோஸ்ட்லி போவோம். ஒரு நாளுமே பகலில் போனதில்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து பகலில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் மாலை எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பசங்க அடிக்கிற மாதிரி இந்த மோளம் ப்ளஸ் வந்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் கம்மி ரேட்லேருந்து ஜாஸ்தி வரைக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. குட்டீஸ் வேறு இருக்கான்றதுனால நாங்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற பக்கம் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் பலூனு, அப்புறம் லைட்டு கண்ணாடி, இது எல்லாமே இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் நம்மளுடைய இந்த கடலைக்காய், அதாவது கடலக்கான்னு சொல்லுவோம் நம்ம, அதை வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டி இருக்கும். பச்சை கடலக்காய், அதுக்கப்புறம் வறுத்த கடலக்காய், அதுக்கப்புறம் அவிச்சது, இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், கொய்யாப்பழம், இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. லெமன் எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சமையல் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸு, களிக்கின்ற கோல், அதுக்கப்புறம் களி உருட்டுற அந்த கட்டை, சின்ன சின்ன ஜாடி, நீங்கள் எல்லாமே உப்பு மிளகாயெல்லாம் போடுற மாதிரி ஜாடி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவிச்ச கடலை வந்து ஒன்று வாங்கினோம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குட்டி இருக்கிறதுனால இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லு ரஷ்ஷு தான். இதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணோன்னா குழந்தையெல்லாம் வந்து நெசுக்கிடுவாங்க. அதனால் நாங்கள் இன்னும் உள்ளே போகலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டீ கப்ஸு, அப்புறம் பிளேட்ஸு, இங்கேயுமே வந்து விதவிதமாக ஜாடி, இடிக்கிற குட்டி கல்லேருந்து பெரிய உரல் கல் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு எதனா ஒரு ஐட்டம் வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதே சமயம் கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலை, ஏன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் லைட்டாக இங்கே வெளியில் சுற்றி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், இது வந்து ஒரு குட்டி படியே வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு படி மட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் விதவிதமாக வந்து ஒயர் கூடைங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வளையல், அதுக்கப்புறம் அந்த ஜும்காஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு டாய்லெட்டுக்கு மக்கு, ப்ரஷ்ஷு, அதெல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்வீட் கார்னு எல்லாமே இருந்துச்சு. இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராலாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இது நம்ம வியர் பண்ணிக்கினாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா பாருங்கள், அங்கே மோளம் அடிக்கிறதுனால டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான பாயெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க. ஜாடி, நிறைய ஜாடி வந்து இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நிறைய போலீஸ் வந்து பாதுகாப்புக்கும் இருப்பாங்க, எதுவும் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகக்கூடாதுன்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணதுனால நம்ம நடந்து தான் போக முடியும். ஏமராஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கான். அதாவது மிரரு, கண்ணாடி, மூக்கு கண்ணாடி வந்து லைட் வச்சது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பிபி மாதிரி ஒன்று இருக்கும் ஊதுறது, அது ரொம்ப சவுண்டாக இருக்கும். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அரிசை வந்து ரொம்ப குட்டி, அது ஊதும்போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் அது வந்து நிறைய கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால இந்த வாட்டி அந்த ஊதுறதெல்லாம் கம்மி தான், யாருமே ஜாஸ்தி ஊதலை. இப்போ நம்ம சூடாக வேர்க்கடலை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே போக வேண்டியது தான். நீங்கள் அங்கே நின்னீங்கனாலே போதும், ஜனங்க நம்மளை தள்ளி எடுத்துகிட்டு போய் நோற்றி விட்டுட்டு வந்துடுவாங்க. சரி, இதுக்கு மேலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட்பாத்தில் போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபுட்பாத் வழியாக வந்துட்ருக்கோம். பாருங்களேன், அந்த ஜாடியெல்லாம் வந்து கலர் கலராக எவ்வளோ அழகாக இருக்குது.
எவ்வளோ ரஷ் பாருங்களேன். இந்த ஜாடி அப்புறம் பவுல் எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து எவ்வளோ ரஷ் இருக்குன்ட்டு நீ ஏன் பாருன்ட்டு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அதனால் இங்கேருந்து நான் வந்து பாருங்கள் பார்க்குறோம், செம்ம ரஷ்ஷுங்க. லைட்டாக தான் மூவ் ஆகுது வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்படியே ஜாடியெல்லாம் பார்த்துட்டு ஹரிசாயி வந்து தோசை கேட்டான். ஸோ அதனால் வந்து தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபுட்பாத் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே வந்து விதவிதமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பொட்டேட்டோ ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பெரிய அப்பளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பொருள் காய்ச்சலாக இருக்குமே அந்த அப்பளம் எல்லாமே வந்து இந்த பக்கம் பொரிச்சிட்டு இருந்தாங்க. இது லைனாகவே பஜ்ஜி கடை தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பொட்டேட்டோ ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தோசை வாங்கினது வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா பாப்பா கூட்டுறதுனால அங்கேயே குட்டியாக ஒரு தோசை ஒன்று ஹோட்டலில் வாங்கிட்டு ஊட்டியாச்சு. ஊட்டிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப ரஷ் ஜாஸ்தி, அதனால் ஒரு சந்தில் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பூந்தாச்சு. பாருங்கள் இங்கேயுமே நிறைய வெரைட்டியாக வந்து கலக்காய் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. இங்கே இந்த பக்கம் எவ்வளோ பெரிய சீத்தாப்பழம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் நிறைய சீப்புங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிலைங்க நிறைய இருந்துச்சு. இந்த சிலைலாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. எதனா பண்டிகை வரும்போது அது ஓரங்களில் அலங்காரப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் எடுக்கும்போது இந்த நைட்டியெல்லாம் வந்து ரொம்ப கண்ணை உறுத்துச்சு, ஏன்னா எல்லாமே லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சிலைங்கள்லாம் பாருங்களேன், சில்வர், கோல்டு இது எல்லாத்துலேயுமே இருக்குது. புத்தா சிலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு புத்தா சிலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக இந்த சாமி சிலைங்கள்லாம் இருந்துச்சு, அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே குட்டீஸ் விளையாடுற மாதிரி குட்டி குட்டி டாய்ஸுமே இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து எல்லா பாத்திரமே வந்து எது எடுத்தாலும் நீங்கள் சிங்கிள் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஒரு ஐட்டம் தான் கொஞ்சம் ஒர்த் கம்மியாக இருந்துச்சு, மீதியெல்லாம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அப்புறம் பசங்களுக்காக டாய்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம நடந்து போகலாம் வாங்க. குட்டிக்கு வந்து இந்த ஒரு குட்டி டாய்ஸ் தான் வாங்கினோம். இதை வந்து அவன் வச்சு விளையாடிட்டே தான் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ப்ளே ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. இதை பார்த்தோன்னா ஹரிசாய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அங்கே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வாங்க உள்ளே போகலாம். சரி இப்படியே உள்ளார பூந்துடலான்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கேப் இருந்துச்சு, பூந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ராட்டினம், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட்டிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் இதிலலாம் போனதே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயம் அது. அதுவும் இல்லாமல் தலை சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பெரிய ராட்டினத்தில் சுற்றணுன்ட்டு ஆசை ப்ளஸ் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற இடம்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. அதோட இந்த ரைடு பாருங்கள், சரி ஓகே இங்கே நிறைய க்யூ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தாண்டி போயாச்சு உள்ள. இந்த பக்கம் குட்டி ட்ரெயினெல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி ட்ரெயினெல்லாம் நிறைய போயாச்சுன்றதுனால ட்ரெயினில் இந்த வாட்டி போகலை குட்டீஸு.
க்யூ பாருங்கள் எப்படி நிற்குது. எனக்கு க்யூனாலே கொஞ்சம் கஷ்டம். இப்போது அதையுமே நம்ம தாண்டி போகலாம். ஆனால் நிறைய பேர் இந்த ரைடெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் குட்டீஸ்க்கு மாத்திரம் ரைடு இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இது வந்து கொஞ்சம் பெரியவங்க போகிற ரைடு, அதனால் இந்த பக்கம் தாண்டி வந்தோம். எல்லாமே ஃபுல்லாக பார்க்க முடியலங்க. செம்ம ரஷ் இருந்துச்சு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் நான் என்னென்ன பார்த்தனோ அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த காரில் போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குட்டி. இந்த குட்டிக்கு வாங்கினா பெரிய குட்டி விளையாடிட்டு இருக்காரு. அந்த ரைடு பாருங்களேன், அது பயங்கரமாக தலை சுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போது காரில் உட்காந்துட்டார் ஹரிசாயி. இப்போ இதை வந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அவர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு வாட்டி அந்த பின்னாடி ஒரு ரைடு இருக்குது பாருங்கள், இதை நான் மால் உள்ள போயிட்டு எனக்கு பயங்கர தலை சுற்றல் வந்துச்சு, வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து தெரியவே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ரைட் போனால் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஷேர் பண்ணுங்கள். எனக்காச்சும் இந்த ராட்டினம் சுற்றுறது அப்புறம் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் செட்டே ஆகிறதில்ல. ஆனால் என் பையன் போயிடுறான் அந்த ரைடெல்லாம். எனக்கு தான் ரொம்ப பயம் அதெல்லாம். கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ குஷி பாருங்கள். ஒரு வழியாக இந்த ரைடை வந்து நம்ம முடிச்சுட்டு அடுத்த ரைடு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஹேம்ராஜ் போகிறான்ட்டு சொன்னால் அதனால் டிக்கெட் எடுத்து உட்கார வச்சுருக்கோம். அதை உட்காந்துருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே. இது ஏதோ இப்படி நார்மலாக தான் போதும்னு பார்த்தோம். ஆனால் பாருங்கள் அது எப்படி ட்விஸ்ட் ஆகுதுன்ட்டு. அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து போட்டிங்கெல்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம். இந்த பக்கம் குட்டீஸ் வந்து ரொம்ப குட்டி பசங்க போக முடியாது. கொஞ்சம் அந்த பெடல் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிற பசங்க தான் போக முடியும். இது வந்து ட்ராகன் ரைடில் தான் வந்து இப்போ போகிறாரு ஹரிசாயும் அவங்க டேடியும். இது வந்து ஸ்லோவாக போகன்னு தான் நினச்சோம், ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஆனால் அந்த கீழே இருக்க அந்த பேலன்ஸ் கொம்பெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு ரவுண்டுன்றதுனால ஸ்லோவாக போகுது. அப்படி இந்த ரைடையுமே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் டின்னர் வந்து வெளியே சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம எதனா ஐட்டம் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அது உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கேயுமே நிறைய வந்து காய்கறிங்க அதுக்கப்புறம் கீரைங்க எல்லாமே வந்து விற்றுருந்தாங்க. எனக்கு வந்து கண்ணை உறுத்திட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைங்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள் நிறைய இந்த கிருஷ்ணரோட சிலை, விநாயகர் எல்லா சிலையுமே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கவு சிலைங்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது மாடு அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம ஷோகேஸில் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தோசை கேம்புக்கு தான் போகிறோம். தோசை கேம்புக்கு போயிட்டு தோசைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் எங்களுக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசியை வந்து அந்த மிரர் கிளாஸை போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.